அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி தூத்துக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்தபோது புதிய தமிழகம் கட்சி 31 தொகுதிகளில் போட்டியிட்டு 33,000 வாக்குகள் மட்டுமே பெற்றதாக கூறினார். இதற்கு பதிலளிக்கும் விதமாக சென்னையில் செய்தியாளர்களிடையே பேசிய புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி 2024 மக்களவைத் தேர்தலில் அதிமுகவை விட அதன் கூட்டணியில் இடம்பெற்ற புதிய தமிழகமும் தேமுதிகவும் தான் தென் மாவட்டங்களில் அதிக வாக்குகளை பெற்றதாக கூறினார். இருவர் பேசியதையும் வினை எதிர்வினை பகுதியில் தற்போது காண்போம். எங்ககிட்ட 10 சீட்டு கேட்டாரு, அப்புறம் 5 சீட்டு கேட்டாரு. பேச்சுவார்த்தை நேரடியாக இல்லை, வேறொரு மூலம் சொன்னாரு எங்களால் இயலாதுன்ட்டு. அவ்வளவுதான். இதுல என்ன இருக்கு? போனதற்கு எங்களோட கூட்டணியில் இல்லையே. 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் கூட்டணியில் இல்ல. அது மட்டும் இல்ல, சொல்லக்கூடாது, சொல்ல வைக்கிறாரு. ஒவ்வொரு கூட்டணியில் கட்சி சேர்கின்ற பொழுது அந்தந்த கட்சியுடைய வாக்கு வங்கிக்கு தேவை மாதிரி தான் அந்த கட்சி பெற்ற வாக்கின் அடிப்படையில் தான் சீட்டு கொடுப்பாங்க. 31 தொகுதியில் போட்டியிட்டு 33,000 ஓட்டு வாங்கியிருக்காரு. 31 தொகுதியில் போட்டியிட்டு 33,000 ஓட்டு வாங்கியிருக்காரு. அவருக்கு எத்தனை தொகுதி கொடுக்குவது என்று பார்க்க வேணும். 2 வருஷத்துக்கு முதல் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக, தேமுதிக, எஸ்டிபிஐ, புதிய தமிழகம் உள்ள கிட்ட தனி அணியா நின்னோம். அதிமுக அணி கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல வாங்கின சதவீதம் 4%. தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல வாங்கின சதவீதம் 13.2%. திருநெல்வேலி அது அதிமுக கோட்டையாக இருந்த பகுதி, அதுல 8.4% தான் அவங்க ஓட்டு வாங்கிக்கிறாங்க. தென்காசியில 22.1%. அது நான் போட்டியிட தென்காசியில நான் போட்டியிட்ட இடத்துல. விருதுநகர்ல இவங்க போட்டாங்க, தேமுதிக போட்டிட்டாங்க, அவங்க 35.8% வாங்கிக்கிறாங்க. இந்த ரெண்டு நீங்க ஒப்பிட்டாலே தெரியும். அதாவது தேமுதிக போட்டியிட்டது 35.8 வந்துக்குது, புதிய தமிழகம் 22.1% வாங்கிக்குது. இதுல இருந்தே நாங்க பலத்தோடு இருக்கிறோமா இல்லையா, யாரால் அதிகமான வாக்குகள் வந்திருக்குது, எந்த கட்சியால அதிகமான வாக்கு சதவீதத்தை பெற முடிந்தது, இதே உதாரணம்.